சொல்லுங்க. நண்டு ஃப்ரை இருக்கு சார், சொரா புட்டு, நாட்டுக்கோழி, காடை ஃப்ரை இருக்கு, சிக்கன் சுக்கா, மட்டன் கோலா, போட்டி இருக்கு, தலைக்கறி, மூளை ஃப்ரை, லிவரு, மட்டன் சுக்கா, எறா, கடம்பா, சிக்கன் இருக்கு, சிக்கன் 65, லாலிபாப் இருக்கு, செட்னா, சிக்கன் பெப்பர். ஹலோ, நான் உங்க டிஎஸ்ஆர் பேசுறேன். இப்போ இந்த ஆன்லைன்ல நான் நான்வெஜ் பிரியர்னு சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட. நம்ம இந்து கலாச்சாரப்படி நான்வெஜ் வந்து மட்டன், சிக்கன், அப்புறம் இது பேர் என்ன, மீன், நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இது வந்து ரொம்ப தேடி மதுரை தேவர் மெஸ் ஆன்லைனில் தான் நான் கண்டுபிடிச்சேன். ஒரு 5 to 7 years இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ருசிங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ருசி. சார் தான் ஓனரு. சார் பேர் என்ன சார்? ராஜா. சார் ராஜாவோட குவாலிட்டி, தேவர் மெஸ்ஸுங்கிற குவாலிட்டி. ஸோ அப்படிங்கிறதுல நான் இப்போ வந்து ஃபுட்டு ஆர்டர் சாப்பிடுவேன் திருப்தியாக. சீப் அண்ட் பெஸ்ட். இங்கே சீப் அண்ட் பெஸ்ட்னாலும் ஒரிஜினாலிட்டி கிடைக்கும். டி நகரில் பாண்டி பஜார் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு எதிர்த்தாப்புல, கரெக்டுங்களா? பாண்டி பஜார் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு எதிர்த்தாப்புல ஒரு மாடியில ஒரு பிரவேசியா ஒரு 25 பேர் சாப்பிட்ற அளவுக்கு பியூட்டிஃபுல்லா ஒரு பிளேஸ். இங்கதான் அமைதி கிடைக்கும். எவ்வளவு டி நகர்னாலே எவ்வளோ ரஷ். அந்த இடத்துல கொஞ்சம் லேட்டா தான் வந்தேன். ஏன்னா 2:30 மணி வரைக்கும் ஃபுல் க்ரௌடு. ஸோ 2:30க்கு மேல வந்து ஆர்டர் பண்றேன். தம்பி இது என்ன காமி? சொரா புட்டு பார்த்துங்க, வாய் ஊறுது. சொரா மீன்ல இருந்து செஞ்ச புட்டு. அடுத்து நாட்டுக்கோழி சார். எடு நாட்டுக்கோழி. நாட்டுக்கோழி இப்ப ஒரிஜினல் சார். 2 கோழி இருக்கு. இல்ல, நாட்டுக்கோழியில 2 வகையான நாட்டுக்கோழி. மூக்கு உடைக்காத நாட்டுக்கோழி, பண்ணை கோழியும் இருக்கு, பிராய்லர் கோழியும் இருக்கு. இப்ப 120 கோடி மக்களுக்கு நாட்டுக்கோழி கிடைக்குமான்னா கவர்மெண்ட் நினைச்சா கிடைக்கும். ஏன்னா கம்பல்சரி ஒரு ரூல் போடணும். விவசாய கிராமத்துல கம்பல்சரி நாட்டுக்கோழி வளர்த்தே ஆகணும். 5 ஏக்கர் இடம் இருந்தால் நீங்க கம்பல்சரி 500 கோழில இருந்து 1000 கோழி, இல்ல 10,000 5000 கோழி வளர்க்கணும் அப்படின்னு ஒரு கவர்மெண்ட் ரூல் போட்டால் இந்த நாட்டுக்கோழி கிடைக்கும். கவர்மெண்ட் போடாத வரலையும் இது கிலோ 500 ரூபான்னு நினைக்கிறேன். 500 சார். ஒரிஜினல் நாட்டுக்கோழி என்னோட நாட்டுக்கோழி வந்து கஸ்டமர் வாங்கின ஒரு ரேட்டு, ஹோட்டல்காரன் வாங்கின ஒரு என்ன மிஞ்சி கொஞ்சம் 10 ரூபா என்ன 250 ரூபா டிஃபரன்ஸ் வரும். நம்ம வாங்கினா 400 ரூபா வரும். 400 rupees ஹோல்சேல், 400 rupees ரீட்டைல். அதுக்காக இண்டிவிஜுவல் ஃபேமிலி நீங்க ஹோல்சேல் வாங்கினா வேண்டாம், 500 வரும். ஒரிஜினல் பண்ணை கோழி, நாட்டுக்குள்ளே சாயம் போடப்பட்ட பண்ணை கோழி இருக்குல்ல, கோழி வந்து 300 300 270 சம்திங். அதுல நாட்டுக்கோழிலேயே மூக்கு உடைச்சது இருக்கும். மூக்கு உடைச்சது வந்து பண்ணை கோழி, மூக்கு உடைக்காது வந்து வளர்ப்பு. நாட்டுக்கோழிலேயே மூக்கு உடைச்சது, மூக்கு உடைக்காதது. அப்ப ஒரு கோழி மூக்கு உடைச்சது உடைக்காது. உடைக்காத கோழி வந்து ஒரிஜினல் கோழி. மூக்கு உடைக்காம இருக்கிற கோழி ஒரிஜினல். வளர்ப்பு கோழி. குட் இன்ஃபர்மேஷன். இதெல்லாம் யார் கத்துக் கொடுப்பா? நம்ம பாட்டி தாத்தா கருதி சொல்லி கொடுப்பாங்க. இப்ப இந்த மாதிரி பியூர் ஒரிஜினாலிட்டி கடைகள்ல வந்துதான் கத்துக்கணும் ஓனர்கிட்ட. அடுத்துப்பா காடை. காடை சாப்பிடுறது வந்து இது நல்லது. எதுக்கு? ஆட்டுக்கு நல்லது. காடை வந்து அவ்வளவு நல்லது. காடை கௌதாரி, முயல் ரோஸ்ட். ஒரு நிமிஷம். காடை கௌதாரி வழக்குன்னு சொல்லுவாங்க. காடை ஆட்டுக்கு நல்லதான். ஏன்னா காடையோட அந்த டிஷ்யூஸ், புரோட்டீன் இருக்கு இல்லையா, அது ஆட்டுக்கு நல்லது. அடுத்து முயல் எதுக்கு நல்லது? முயல் ரத்தம் வந்து எல்லாத்துக்குமே நல்லது. முயல் ரத்தம் முடி வளரணும் அதுக்கோ சொல்லுவாங்க. முடி வளர்றதுக்கு நல்லது, கேன்சருக்கு நல்லது முயல் ரத்தம். கேன்சர். முயல் வந்து அவ்வளவு நல்லது. முயல் வந்து மட்டனை விட விலை கூடவா கம்மியா? எவ்வளவு அது ஒரு கிலோ? முயல் வந்து ஒரு கிலோ வந்து நம்ம வாங்கின ஒரு ரேட்டு, வெளியால வாங்கின ஒரு ரேட். நம்ம நீங்க ஹோட்டல் ஒரு கிலோ 350 ரூபா ஒரு கிலோ. அடுத்து எடுத்து காமிப்பான் தம்பி. அடுத்து கோட்டி. இது குடல் சொல்லுவாங்க. குடல் கறி வந்து ஹீட்டை தணிச்சிடும்.
குடல் கறி, இது மட்டன் கோலா. இருங்க, குடல் கறி இருக்கு, அதை நல்லா வாஷ் பண்ணணும். அது ஒண்ணுதான் டிஃபிகல்ட்டி. அந்த காலத்துல குடலை போட்டு கழுவாங்க வீட்டுல. அத்தனை அலசு, ஒரு 30 அலசு. சுடுதண்ணி வரைஞ்சனாங்க, சுடுதண்ணி போட்டு அலசணும். சுடுதண்ணி போட்டு அலசி அதை கிளீன் பண்றது ஒரு விஷயம். ஆனா சுத்தமான குடலை வாங்கி ஒரிஜினல் ஆட்டை அறுத்து அதை கிளீன் பண்ற குடல் வந்து நம்ம கிட்ட கிடைக்கணும். அப்படியே ஒரு குடல் ஆர்டர் பண்ணப்பா. வயிற்றுல உள்ள மட்டன் ஈரல், அடுத்து மட்டன் ஈரல், அதுக்கப்புறம் மூளை, பிரெயின், மனுஷனுக்கு உள்ள பிரெயின் மாதிரி ஆட்டு மூளை. மட்டன் சுக்காவா? மட்டன் சுக்கா. மட்டன் சுக்கால 2 வெரைட்டி இருக்கு. பிரட்டல் இருக்கு, சுக்கா இருக்கு, மட்டன் பெப்பர் ஃப்ரை. பிரட்டலுக்கும் வறுவலுக்கும் என்ன வித்தியாசம்? இது ரெண்டுல சொல்லுங்க. பிரட்டலுக்கும் வறுவலுக்கும் என்ன வித்தியாசம்? பிரட்டல் வந்து நார்மலா கல்ல போட்டு பரட்டி கொடுப்போம். வறுவல் வந்து சுத்தமா சின்ன வெங்காயம் போட்டு வறுத்து கொடுப்போம். ஓ, பாத்தீங்களா? மட்டன் தோசைக்கல்ல பெற்றது ஆம்லேட் மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனா வறுவல்ங்கிறது சின்ன வெங்காயம் போட்டு நல்லா மசாலா சுவையா இருந்துகிட்டே இருக்கு. நாக்குல எப்ப எச்சு வறுவல். அடுத்து வறுவல், கடம்பான் வாங்க, ஸ்குட்டின் வாங்க, கடம்பா மீன் வறுவல். அப்பா 3 வெரைட்டியா சொல்லுவாங்க. கடம்பா மீன், கடம்பா மீன், நண்டு. அடுத்து நண்டு. அப்பா, நண்டு ஃப்ரை, ரோஸ்ட், நண்டு ரோஸ்ட். நண்டு அவ்வளவுதான் இன்னைக்கு இருக்கு நம்ம கிட்ட. இது பேர் என்ன? சிக்கன் 65. நார்மலா எல்லா கடையிலும் கிடைக்கிறது. அது மட்டன் கோலா உருண்டை. கோலா உருண்டை, லாலிபாப், லெக் பீஸ். கோலா உருண்டை லைட்டா சாப்பிட்டு பார்த்துட்டே சொல்லுங்க. கொண்டாங்க, இப்ப ருசிக்கிறேன். நானே ஊட்டி விடுறேன் கோலாவை. மட்டன் கோலா உருண்டை கிராமத்துல இதான். இது வந்து நம்மளுடைய பாரம்பரிய உணவு. அந்த துகள்கள் இல்லையா, அந்த நார்னரா உள்ளது டிஷ்யூவா வரும். செட்நாடு எடுத்துவா, ஒரு பெப்பர் சிக்கன் எடுத்துருவா. துப்பாக்கி இருக்கா? துப்பாக்கி முடிஞ்சா நம்ம துப்பாக்கி தான் நமக்கு ஃபேமஸ். துப்பாக்கி இங்க ஃபேமஸ் ஆங்க. அது வந்து இப்போதைக்கு குடல் ஒண்ணு. அடுத்து இந்த மட்டன் மூளை கொடு. அது பேர் என்ன? ஈரல். மட்டன் ஈரல். மட்டன் ஈரல் வந்து பரட்டல், உருட்டல். நீங்க சாரி, உருட்டல் உருட்டல் பரட்டல், உருட்டல் தாங்க. உருண்டைக்கு பேர் தான் உருட்டல். பிரட்டல்ங்கிறது உருண்டைக்கு, கோலா உருண்டைக்கு உருட்டி உருட்டி பண்ணுவாங்க. பிரட்டல்ங்கிறது அந்த இது தோசையில வச்சு அப்படி பண்றது. அதான் பிரட்டல், உருட்டல். பிரட்டல், உருட்டல், வறுவல். வறுவல் வேற. அப்புறம் ஃப்ரை, நண்டு ரோஸ்ட். நண்டு ரோஸ்ட் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? சோ நண்டு ரோஸ்டா இருக்கட்டும், கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோம். ஏன்னா ஆர்டர் போட்டு ஏதாவது எடுத்துட்டு வாப்பா. சரி, சீரக சம்பா மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணின்னா சீரக சம்பா தான் நைஸா இருக்கும். 2 மட்டன் பிரியாணி கொடுப்பாங்க. ஒரு மட்டன் பிரியாணி, ஒரு சாப்பாடு, ஒரு ஈரல், ஒரு 3, ஒரு சொராப்பு. 4 கொண்டு வா. இப்ப ஏதாவது சாப்பிடலாம். இந்த கோலா உருண்டை கொடுக்க. சினிமாவில் இவர் மாதிரி சார் மாதிரி விலை அதிகமா வைக்காம ஒரிஜினாலிட்டி வாங்கி சர்வீஸ் மைண்டோட பீப்புள் இருக்காங்க. மெஸ்ஸுன்னு பேர். அது ஒரு வருஷத்துக்கு 2000 கோடிக்கு ஃபுட்டு சமைக்கிறோம். அப்பா வச்சு ஊறிக்கிட்டே இருக்குது. என்னால பேசக்கூட முடியல, அந்த அளவுக்கு ஊறிக்கிட்டே இருக்கு. காரமும் இல்லை, உமிழ்நீர். இந்த உமிழ்நீர் வர்றதுதான் சாப்பாடு. சாப்பாடுங்கிறது அவுக்குன்னு போட்டுட்டு படப்படப்படன்னு ஓடுறது அல்ல சாப்பாடு. கார்பரேட்ல வந்து காஞ்சி போன வட்டம் ஊறிக்கிட்டே இருக்குது, அடக்க முடியல. அந்த மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது. ஒரிஜினாலிட்டியை ஆர்டர் பண்ணி சாப்பிடணும். இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன்னா, தம்பி வந்து சினிமா கெட்டப்போடையே இருக்காரு, வில்லன் கெட்டப்போடையே இருக்காரு. அந்த தாடி, அந்த ஸ்டைலு, அந்த ஒரு கிருகிருன்னு முகம், இது வந்து நேச்சுரலாகவே இவருக்கு இருக்கு. ஸோ அவரை வந்து நான் கண்டிப்பா 100% மனமார்ந்த சினிமாவுக்கு இன்வைட் பண்றேன். என்னன்னா ஒரு டிஃபிகல்ட்டி, இவங்களுடைய ஓன் பிசினஸ் இருக்கிறதுனால, ஓன் கமிட்மெண்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் கொடுக்க மாட்டாங்க. இப்ப நானே திருப்பூர்ல பனியன்ல எக்ஸ்போர்ட் பண்ணும்போது என்னை இவ்வளவு கம்பல் பண்ணியிருந்தீங்கன்னா வந்திருக்க மாட்டேன். சொல்லுங்க சார், இப்ப சினிமாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு வார்த்தை கேட்டீங்க, தம்பிக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதான்னு கேட்டீங்க. சொல்லுங்க.
எதை பத்தி சொல்லணும் சினிமா பத்தினா? சினிமா பத்தினா உங்களுக்கு சினிமாவுக்கும் உள்ள ம், மட்டன் பிரியாணி, ம், அப்பா, ப்ரோ. சார் கிரேவி, காடை கிரேவி, ம், நாட்டுக்கோழி கிரேவி, ம், இது நண்டு கிரேவி, ம். மீன் குழம்பு இருக்கு தரேன். அதிகபட்சமா ஒரு 500 ருபீஸ்ல ஒரு 3 வயிறு ரொம்ப சாப்பிடலாம். கரெக்டுங்களா? அதிகமா இல்லை 1000 ஆகுமா? எல்லாம் 300 ரூபாய் 400 ரூபாய்க்கு சாப்பிடலாம். சாதாரணமா சாதாரண 2 பேர் கூட சாப்பிடலாம். திருப்தியா சாப்பிட ஒரு மீல்ஸ் வாங்கி இத்தனை குழம்பு தரலாம். ஒரு மில்ஸுக்கு ஒரு மீல் வாங்கி இத்தனை குழம்பு தர நண்டு முடியும். குழம்பு சார், நண்டு குழம்பு. நம்ம மதுரை கணக்கு பேச மாதிரி மதுரை கனக மெஸ் இது பேர் என்ன? அந்த மாதிரி தான். அது நாட்டுக்கோழி கிரேவி சார், நாட்டுக்கோழி. கணக்கு நம்ம நல்லா அது காடை. இது காடை. காடு கூட்டு இது போய் வந்து எங்க தாத்தா தொழில். என் தாத்தா ரிட்டையர் தாசில்தாரு. இந்த அவர் மாதிரி பண்ண தொழில் பிரியாணி வைக்க முடியுமா? அதாவது சாப்பாடு கொடுத்து தான் பண்ண ஆரம்பிச்சது. சென்னையில எப்படி கிடையாது? எங்களுக்கு வந்து பழைய கஸ்டமர் யாருன்னா விஜயகாந்த். என்ன ஐயா விஜயகாந்த், விஜயகாந்த் கருணாஸ் சார், கருணாஸ் சார் வந்து இன்னைக்கும் நம்ம இதுக்கு பழைய கஸ்டமர். அவருக்கு என்னை பார்த்தா நல்லா தெரியும். விஜயகாந்த் சாருக்கு நமக்கு நல்லா தெரியும். நமக்கு இங்க வந்து 1988 வச்சிருந்தோம். நம்ம அப்ப இருந்து விஜயகாந்த் நமக்கு பழக்கம். வெரி குட். இன்னைக்குதான் இருக்கு. 88 இங்கதான் இருக்கும். கிட்டத்தட்ட ஆயிடுச்சு அப்போ ஒரு 36 வருஷம் ஆகுது. இங்கதான் இருக்கோம். விஜயகாந்த் சாருக்கு நமக்கு நல்ல பழக்கம். கருணா சாருக்கு நல்ல பழக்கம். விவேக் சாருக்கு நல்ல பழக்கம். 3 லெஜெண்ட் வந்து சாப்பிட்டுருக்காங்கப்பா. ராஜ்கிரண் சார் நம்ம கடையில் சாப்பிட்டுக்காரு. மன்சூர் அலிகான் இங்க ரெகுலர் கஸ்டமர். 5 பேர் ரிப்பீட் சொல்லுங்க. சாரே ரெகுலர் கஸ்டமர் தான். எத்தனை வாட்டி வந்திருக்காரு? எனக்கு முன்னாடி 5 பேர் யார் யார் சொல்லுங்க. விஜயகாந்த் சார், விஜயகாந்த் சாரு, ராஜ்கிரண் சாரு, விஜயகாந்த் சாரு, ராஜ்கிரண் சாரு, மன்சூர் அலிகான் சாரு, அடுத்து கருணாஸ். எம்எல்ஏ எம்எல்ஏ கருணாஸ் வந்து இங்க இல்ல, பாரிஸ் கடையில சாப்பிட்டுருக்காரு, இங்கே சாப்பிட்டுருக்காரு. நமக்கு மட்டும் மொத்தம் எத்தனை பிரான்ச்? 2 பிரான்ச்சு. இது ஒண்ணு பாரிஸ். பாரிஸ் சினிமாவில் நடிக்க வரேன்னு சொல்லிட்டீங்க. இப்ப சொல்லிட்டீங்க எனக்காக. யாரும் சும்மா சொன்ன நமக்கு நடிப்பும் வராது. ஒரு நிமிஷம். இப்போ சார் வந்து சினிமாவுக்கு வர்றேன்னா இல்லை, இவர் தனி பிஸ்னஸ்ல இருந்து இந்த பிஸ்னஸ் வர முடியாது. இவருக்கு ஒரு யூனியன் கார்டு எடுத்து முறைப்படி ஒரு 10,000 பேருக்கு சமைச்சு போடுற வேலை நான் கொடுக்குற கேரண்டி. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளத்தில் இவருக்கு உணவு பங்கு பெருசாக இருக்குது. ஏன்னா பப்ளிக் பண்ணுறாரு. துபாய் போய், மலேசியா போய், சிங்கப்பூர் போய் கேட்டரிங் படித்து, MBA படித்து அத்தனையும் பண்ணி பாரம்பரியமான குடும்ப தொழிலை பண்ணணுங்கிற ஒரு பேரார்வத்தோடு வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த இதில் வந்து விஜயகாந்த் சார் எல்லாருமே நான் வந்து சாப்பிட்ருக்காங்க. இப்போ இவரோட மனசு வச்சால் ஒரு சினிமாவில் ஒரு பெரிய பங்கு எடுத்து உணவு கார்டு எடுத்து அதுக்கான ஏற்பாடுகள் நான் எல்லாம் செஞ்சிடுறேன். சர்வீஸ் இவருடைய திறமையும் குவாலிட்டியும் 10 தலைமுறைக்கு 20 தலைமுறைக்கு சினிமாவில் வரணும்னு சொல்லி வாழ்த்தி அவருக்கு சப்போர்ட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய். சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. சார் உங்களுக்கு ஒரு பை சொல்லுங்க சார். மதுரை ஸ்ரீ தேவர் ஹோட்டல், மாலையில்